வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷினா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்ற அறக்கட்டளை மற்றும் சமூக மாநாட்டில் சுன்னி என்டோமெண்ட்ஸ் கவுன்சிலின் ஒரு பிரதிநிதி பங்கேற்றுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள இஸ்லாமிய விவகாரங்கள், அறக்கட்டளைகள் மற்றும் ஜக்காத் பொது ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாடு அறக்கட்டளையின் பங்கை மேம்படுத்துவதற்கான முன்முயற்சிகளையும் மனிதாபிமான பணிகளின் முக்கிய தூணாக சமூகத்தில் அவற்றின் தாக்கத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. பட்டத்து இளவரசரும் பிரதமருமான அவரது ராயல் ஹைனஸ் இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா நேற்று அல் ஜிசி மற்றும் அல் குசாய் குடும்பங்கள் மற்றும் அல் தொசாரி குடும்பம் மற்றும் அல் அரேயத் குடும்பத்தின் மஜ்லிஸுகளை பார்வையிட்டார். வருகைகளின் போது பல்வேறு துறைகளில் ராஜ்யத்தின் போட்டித்தன்மையை வலுப்படுத்துவதற்கு, சிறப்பை அடைவதற்கும், புதுமைகளை ஊக்கப்படுத்துவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் முயற்சிகளை பயன்படுத்துவது அவசியம் என்பதை ஹிஸ் ராயல் ஹைனஸ் பட்டத்து இளவரசர் வலியுறுத்தினார். 2025-26 மாநில பட்ஜெட்டில் ஆலோசனைகளை தொடர நிர்வாக மற்றும் சட்டமன்ற அதிகாரிகள் நேற்று ஒரு கூட்டத்தை நடத்தினர். வளர்ச்சி திட்டங்களை விரிவுபடுத்துதல், பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், நிதி நிலைத்தன்மையை உறுதி செய்தல் மற்றும் அரசாங்க ஆதரவின் செயல்திறனை ஆதரித்தல் ஆகியவற்றில் விவாதங்கள் கவனம் செலுத்தின. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கான அதன் மின் சேவைகளுக்கான அணுகலை மேம்படுத்துவதற்கும் தடையற்ற பரிவர்த்தனைகளை உறுதி செய்வதற்கும் தகவல் மற்றும் மின்னரசு ஆணையம் IGA அதன் முதல் கட்டத்தில் அதன் ஒருங்கிணைந்த மை-கோவ் செயலி மூலம் அடையாள அட்டை மற்றும் பிறப்பு சான்றிதழ் மின் சேவைகளை வழங்கியுள்ளது. இந்த செயலியை உள்துறை அமைச்சரும் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பத்திற்கான அமைச்சரின் குழுவின் தலைவருமான ஜெனரல் ஷேக் ரஷீத் பின் அப்துல்லா அல் கலீஃபா சமீபத்தில் அறிமுகப்படுத்தினார். ரிவா ஆடை பிராண்டின் உரிமையாளரான அர்மடா குழுமத்துடன் இணைந்து ராயல் ஹியூமானிடேரியன் ஃபவுண்டேஷன் RHF-இன் ஆதரவு பெற்ற குழந்தைகளுக்கு ஈத் அல் ஃபித்ர் ஆடைகளை விநியோகித்தது. 250க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த முயற்சியினால் பயனடைந்துள்ளனர். அவென்யூஸ் மாலில் உள்ள ரிவா கிட்ஸ் கிளையிலுள்ள அவர்களுக்கு ஷாப்பிங் அனுபவத்தையும் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிழக்கு ஹித்தில் வாகனம் மோதியதில் கொல்லப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் நேற்று மார்ச் 16 எக்ஸில் தெரிவித்த ஆசிய சைக்கிள் ஓட்டுநர் 14 வயது பஹ்ரைன் இந்திய பள்ளியில் படித்து வரும் மாணவர் முகமது சவுத் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. 9ஆம் வகுப்பு படித்து வரும் இந்த மாணவர் ஒரு மசூதியில் இருந்து வெளியேறி வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷினா சுல்தானா. நன்றி.